அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது கொழும்பு கம்பனி வீதியில் போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் இருந்து பாலதக்ச மாவட்டம் வரைக்கும் அமைக்கப்பட்ட மேம்பாலம் பற்றியதாகும். இந்த பாலமானது 2019 ஆரம்பித்து 2022 முடிப்பதாக இருந்தது. பல பிரச்சனைகள் சிக்கல்கள் எதிர்கொண்டு அந்த பாலத்தின் கட்டிட வேலைகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டது. அதன் பின் ஓரிரு வருடங்கள் கழித்து அதன் வேலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது 2026 ஜனவரி கடந்த 19ஆம் தேதி அன்று இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டது மக்கள் பாவனைக்காக. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் இந்த பாலம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்க இந்த பாலம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் இந்த பாலத்தின் கட்டிட நிர்வாகங்களை பற்றி பார்ப்போம். இந்த பாலமானது இலங்கையின் முதலாக மூலப்பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வந்து இலங்கையிலேயே தயாரித்து அமைக்கப்பட்ட முதல் பாலமாகவும் அமைகின்றது. தற்பொழுது அதன் வேலைப்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. பாலத்தின் மேற்பகுதி மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நல்லதொரு அமைப்பை கொண்ட இந்த பாலத்தை நீங்கள் கொழும்பு நகரம் வந்தால் கம்பனி தெருவில் பாலதக்ச மாவட்ட அருகில் இந்த பாலத்தை பார்க்க முடியும். அதன் கட்டிட நிர்மாணங்கள் மிகவும் அழகாக உள்ளது. மற்றும் இந்த பாலத்தின் மேலிருந்து பார்க்கும் பொழுது காலையிலும் மத்தியானம் மாலையிலும் உங்களுக்கு அழகான காட்சிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அது உங்களுக்கு ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுக்கும். மிகவும் அழகாக உள்ளது. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நீங்கள் எனக்கு செய்கிற உதவியாக இருக்கும். பாலத்தில் மேலிருந்து பார்க்கும் பொழுது அழகான காட்சிகளை உங்களால் புகைப்படம் எடுக்க முடியும். பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாலத்தின் மேலிருந்து பார்க்கும் பொழுது. மேலும் இந்த பாலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இணையதளத்தில் பாலதக்ச மாவட்ட பாலம் என்று தேடுங்கள். மேலும் தகவல்களை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் இணையத்தில். இந்த பாலத்தை சுற்றி இருக்கும் நீர்த்தேக்கம், அதன் சுற்றி வர நீர் நிரம்பி இருப்பதால் இன்னும் அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. சுற்றி வர கட்டிடங்கள் நிரம்பி காணப்படுகின்றதால் இன்னும் இந்த பாலத்திற்கு அது அழகு சேர்க்கின்றது. பாலத்தின் மேலிருந்து பார்க்கும் பொழுது அழகான காட்சிகளை இன்னும் உங்களால் ரசிக்க முடியும். பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. வீடியோ பார்ப்பவர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னும் இந்த பாலத்தை பற்றி அறிய
இரவிலும் அதன் அழகு உங்களை இன்னும் கண்களுக்கு கவரும். சுற்றி இருக்கும் கட்டிடங்கள் முழுவதும் மின்பந்தங்கள் எரிய அது உங்களுக்கு இன்னும் அழகாய் காட்சி அளிக்கும். பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. இரவில் இன்னும் அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு. மறக்காமல் வீடியோவை பார்ப்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது நீங்கள் எனக்கு செய்யும் உதவியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது நீங்கள் செய்யும் உதவியாக இருக்கும். நன்றி சகோதரர்களே.